ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ முதல் தடவை வந்து பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பார்க்க போகிற ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வந்து மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து சைன் அப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வந்து சைன் அப் பண்ண ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பேடிஎம்க்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவாக தான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் வித் கூகுள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணி உங்கள் ஜிமெயில் மூலமாக லாகின் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்புறம் வந்து ஹிந்தி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க, ஏன்னா அதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் வந்து இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து சேவ் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே போயிருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு 3 ஸ்டெப் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா தில்லாமல் கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணிங்க. இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். டச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பேடிஎம் நம்ம அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி உங்கள் பேடிஎம் அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுங்க. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோட பேடிஎம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அதை மட்டும் வெரிஃபை பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தில்லைன்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெஃபரண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ரெடீம் யுவர் ரெஃபர் கூட அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து எந்த கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ஒரு கோடு நான் கொடுத்துருப்பேன். அந்த கோடு எடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ட்ரு பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும் தான் அவங்க வந்து சைன் அப் போனஸாக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கோடை என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆரம்பமே கொடுத்துருப்பாங்க. இதை டச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அதே நீங்கள் 3 லைனை கிளிக் பண்ணிங்க. இதில் தேர்டாக பாருங்கள் மை வேலட் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் வின்னிங் பேலன்ஸில் வந்து உங்களுக்கு 2 rupees ஆடாக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 2 rupees ஆடாக இருக்கும். இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஆட் ப்ளே மணி அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 5 rupees நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இந்த 5 rupees நீங்கள் டைப் பண்ணிட்டு கீழே வந்து அப்ளை கூப்பன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நியூ ஃபை இல்லை அப்படின்னா வின் ஃபை அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 rupees ஆட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வந்து 5 rupees இல்லை அப்படின்னா 10 rupees வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதனால் நியூவாக வர யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அப்ளை கொடுத்துட்டு உள்ள வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கூப்பன் கோடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூபிஐயா இல்லை பேடிஎம் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து பேடிஎம் நீங்கள் சூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு வந்து பேடிஎம்குள்ளே போயிடும். நான் வந்து பே 5 அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 rupees மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்னோட பேலன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 rupees தான் இருந்துச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு வந்து ஒரு 9 rupees கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கூட ஆட் பண்ணதுக்கு ஒரு 2 rupees, அப்புறம் வந்து நான் வந்து மணி ஆட் பண்ணதுக்கு ஒரு 9 rupees கொடுத்துருக்காங்க. மணி ஆட் பண்ணதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேம்ஸ் வந்து கலந்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்னிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் பேடிஎம் வந்து இன்ஸ்டன்ட்டாக வித்ரா எடுத்துக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 rupee இருந்தாலும் வித்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 ஸ்டெப்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் பேஜ் வந்துக்குங்க. இதில் வந்து என்ன ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு வந்து மெகா சிட்டியா யூட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 கேள்விக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் சொல்கிற மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ வின் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் லைவாக பாருங்கள். எவ்ரிபடி வின்ஸ். இதில் வந்து கலந்துக்கிற எல்லா பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா மணி வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். கேரண்டியாக மணி வந்து இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலந்துக்குங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பார்த்தீங்கன்னா வெறும் 1 rupee நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 5 rupees பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கான அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டோர்னமெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி செய்யலாம். எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும், எத்தனை மணி நேரம் இருக்குது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து 1 time நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 10,000 கொடுப்பாங்க. செகண்ட் ரேங்க் வந்துட்டீங்க அப்படின்னா 8,000 கொடுப்பாங்க. தேர்ட் ரேங்க் வந்துட்டீங்க அப்படின்னா 6,000 கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் 11லேருந்து 15க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 rupees கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து கீழே வாங்க 5,001லேருந்து 40,000க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 1 rupee ஆச்சு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கட்டின அமௌண்ட்டை திரும்ப நமக்கே கொடுத்துறாங்க. மேலே பாருங்கள் 29,747 பேர் தான் கலந்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா
ஏதோ ஒரு அமௌண்ட் ஆச்சு வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்க. மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ நீட் டு அட்லீஸ்ட் 1 கரெக்ட் ஆன்சர் 2 எலிஜிபிள் ஃபார் ஏ ப்ரைஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 10 கேள்வியில் நீங்கள் வந்து ஒரு கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஏதோ ஒரு ப்ரைஸ் கூட வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து டெமோ கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளே கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேள்வி வைப்பாங்க அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாமே கொடுத்துருப்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ப்ளேஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெலிகாப்டர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டசின் ப்ளே பேட்டரி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ளேஸ் டசின் ப்ளே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளான கொஸ்டின் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து இதில் வந்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கூட வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்க. வெறும் நீங்கள் வந்து ஒரே ஒரு ரூபா தான் கட்ட போகிறீங்க. வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 1000 ருபீஸ் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பாங்க. எவ்ரிபடி வின்ஸ் அப்புறம் வந்து டைனாமிக் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹையாக வந்து வின் பண்ணுற மாதிரி தான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக போட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரா எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணிங்க. இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மை வேட் அதை கொடுத்துருப்பாங்க. டச் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பேலன்ஸ் வந்து வச்சிருக்கீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். கீழே வந்து வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி வித்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வித்ராவை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்டர் அமௌண்ட் கேட்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வித்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 1 ரூபி இருந்தாலே வித்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் வித்ரா பண்ணுறதுக்கு 60 ருபீஸ்க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து சைன் அப் போனஸாக நமக்கு வந்து ஒரு 11 ரூபா கொடுத்துருந்தாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து உடனே உங்கள் பேடிஎம் வந்து வித்ரா பண்ணிக்கிங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு மேலே இருக்குது. நான் வந்து ஒரு 100 ருபீஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து 1 ரூபி நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 4-5 போட்டியில் கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு அப்படியே நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்கள் பேக் வந்துடுங்க சரிங்களா. நமக்கு வந்து சைன் அப் போனஸாக ஒரு 11 ரூபா கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து ஆட் மணியில் நம்ம கிட்ட ஒரு 5 ருபீஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு 4-5 போட்டியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 11 ரூபாயை நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து உங்கள் பேடிஎம் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து என்டர் அமௌண்ட்டில் நான் வந்து 100 டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பேக் வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து லைவாக வந்து என்னோட பேடிஎம் வாட்டை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பேடிஎம் வாட்டை நான் லைவாக ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கீழே பாருங்கள் 29 மே, அதாவது நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். மேலே பாருங்கள் டைமிங் கூட பாருங்கள் 3:38 வச்சுக்கலாம். 3:36 எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நேம்லாம் சென்ட் பண்ணுவாங்க. சி கேம்ஸ் கஸ்டமர் சொல்யூஷன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 100 ருபீஸ் இப்போ தான் கொடுத்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. டேட் அண்ட் டைம் கூட பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் கொடுத்தேன் லைவாக. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். மிஸ் பண்ணாமல் எல்லா பேருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரே ஒரு கேள்விக்கு ஆன்சர் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 1000 ருபீஸாச்சு வின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எல்லா பேருமே யூஸ் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ணாலே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரூபா ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க.